ஜெபம் பண்ணுவோம், போராடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரது ஜெபத்தை கேட்டு கட்டாயம் ஒரு மாற்றங்களை தருவார். சாமுவேல் என்ற ஒரு சகோதரர் அல்லது ஒரு ஊழியர் வளர்ச்சி அடைந்ததுக்கு முதலாவது அவருடைய பின்னணியில் பார்க்கும்போது அவருடைய தாயாருடைய ஊக்கமான ஜெப வாழ்க்கை. ஆகையினால நம்ம முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது ஒன்று தீமோத்தேயின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஆண்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 8வது வசனம், அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எழுதுகிறாரு ஆண்களுக்காக. ஆண்கள் மட்டும் வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்கள் மட்டும் தயவுசெய்து எல்லாரும் வாசிப்போம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுல் எழுதுகிறாரு அவருடைய அனுபவத்தில் எது நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னால், ஆண்கள்லாம் அல்லது புருஷர்கள் ஆண்கள் எல்லாரும் என்ன செய்யணுமா? கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். எந்த இடத்துல ஜெபம் பண்ணணுமா? எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணணுமா? எதை விட்டுட்டு ஜெபம் பண்ணணுமா? கோபமும் தர்க்கமும் இல்லாமல். அப்போ கோபமும் தர்க்கமும் எல்லாத்தையும் உண்டு, ஆண்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த தர்க்கமும் கோபமும் இருக்கும் வரைக்கும் ஜெபம் ஓடாது. ஜெபம் என்ன செய்யாது? ஓடாது. தர்க்கத்தையும் கோபத்தையும் விட்டுட்டோன்னு சொன்னால் ஜெபம் தானாக ஓடி வரும். அது மாத்திரமல்ல, அவர் எல்லா இடங்களிலும் கைகளை உயர்த்தி பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணுன்னு இருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாக நம்ம ஜெபிக்கும் போது ஒரு வளர்ச்சி நமக்குள்ளே கட்டாயம் என்ன செய்யும்? உண்டாகும். நமக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்கும். பவுல் சொல்கிறாரு, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. நம்முடைய பிள்ளைகள் தேர்ச்சி அடையதான் நம்ம எவ்வளோ கண்ணும் கருத்துமாக கவனிக்கிறோம். பிள்ளை நல்லா சாப்பிடுதா, நல்லா இருக்கா, நல்லா தூங்குனாலா, எப்படி இருக்குது இந்த குழந்தை, அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி அதுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் நம்ம செய்கிறோம். அதே போல் ஆண்டவரும் என்ன விரும்புகிறாரு சொன்னால், நம்ம தேர்ச்சி அடையதை அவர் விரும்புகிறார், வளர்ச்சி அடைந்ததை விரும்புகிறார். அப்போது சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ சாமுவேலோடு கூட கர்த்தர் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவருடைய ஊக்கமான ஜெபம். நம்ம எல்லாரும் ஜெப வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போம். ஜெப வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்போம். சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோர்வுகள் வரத்தான் செய்யும். நம்ம